ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்து பண்டிகைகள்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கொண்டாட்டம் தான் இல்லையா? ஆனா இந்த கலர்ஃபுல்லான செலிப்ரேஷன்ஸ்க்கு பின்னாடி ரொம்ப ஆழமான சில ஆன்மீக ரகசியங்கள் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பண்டிகைகள்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? புத்தாடை, ஸ்வீட்ஸ், பட்டாசுன்னு ஒரே ஜாலி தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இதையெல்லாம் தாண்டி ஒரு பண்டிகையோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? அட, இந்த ஒரு கேள்விக்குள்ளதாங்க ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. ஒரு பண்டிகையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி பேசணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம முன்னோர்கள் உருவாக்கின ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் அஸ்திவாரமே இந்த ஒரு இலக்கு தான். அப்படி என்னதான் இந்த இலக்கு? பாருங்க, இந்த ஒரு வரியில தான் மொத்த விஷயமே இருக்கு. வாழ்க்கையோட அல்டிமேட் கோல் வெளியில எதையோ தேடி ஓடுறதில்ல. அதுக்கு பதிலா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை உணர்றது தான். சிம்பிளா சொல்லணும்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை அடையறதுக்கு இந்த சாதாரண பண்டிகைகள்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணும்? இங்கேதாங்க பண்டிகைகளோட உண்மையான பவர் நமக்கு தெரிய வருது. அதுங்க வெறும் ஜாலியான கொண்டாட்டங்கள் மட்டும் இல்ல, நம்மள அந்த பெரிய இலக்க நோக்கி கூட்டிட்டு போற ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸோட தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பண்டிகை எவ்வளவு அழகா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு. அது நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்குது, டெய்லி வேலை டென்ஷன்லேருந்து ஒரு பிரேக் கொடுக்குது. அதே சமயம் பக்தி, அன்பு மாதிரியான நல்ல குணங்களை நமக்குள்ள வளர்க்குது. இதோட நிக்காம சோஷியல் யூனிட்டி, சுத்தம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஏரியாவையும் டச் பண்ணுது. இது ஒரு கம்ப்ளீட் வெல்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குல்ல? சரி, இந்த தியரி எல்லாம் ஓகே. ஆனா பிராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, இதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தீபாவளியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். தீபாவளி, இதுக்கு அர்த்தம் விளக்குகளின் வரிசை. தீமைய நன்மை ஜெயிச்சதோட கொண்டாட்டம்னு நமக்கு தெரியும். ராமர் கதை, கிருஷ்ணர் கதைன்னு இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த வெளிப்படையான அர்த்தத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த உள்ளார்ந்த மெசேஜ் என்ன? இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிஷன். வெளியில நாம ஏத்துற விளக்கு நம்ம வீட்டை வெளிச்சமாக்குது. ஆனா இந்த பண்டிகையோட உண்மையான மெசேஜ் என்னன்னா, நமக்குள்ளேயே இருக்கிற ஆன்மாவோட ஒளிய, அந்த இன்னர் லைட்டை நம்ம உணரணுங்கிறது தான். சோ வெளியில இருக்கிற லைட் உள்ள இருக்கிற லைட்டை அடையறதுக்கான ஒரு ரிமைண்டர். அந்தே இந்த கோட் தீபாவளியோட ஸ்பிரிச்சுவல் மெசேஜ ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுது. சும்மா வெளியில விளக்கேத்திட்டு அறியாமைங்கிற இருட்டுல தூங்கிட்டு இருக்காத. மெடிடேஷன் மூலியமா உனக்குள்ள இருக்கிற அந்த அணையாத ஆன்ம ஒளியை உணர்றது தான் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொல்லுது. தீபாவளி அக ஒளிய பத்தி பேசுச்சுன்னா, அடுத்ததான் நம்ம பார்க்க போற நவராத்திரி நமக்குள்ள நடத்துற ஒரு இன்னர் பேட்டிலையே விவரிக்குது. இது வெறும் கொண்டாட்டம் இல்லைங்க, இது நமக்கான ஒரு கைடு. நவராத்திரி 9 ராத்திரி நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஆனா இது வெறும் 9 நாள் செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது. ஒரு மனுஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜை அடையலாம்ங்கிறதுக்கான ஒரு முழு ரோட் மேப் இது. இந்த 3 ஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 3 நாள் துர்க்கையை வணங்கி நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களையெல்லாம் அழிக்க போராடுறோம். அடுத்த 3 நாள் லக்ஷ்மியை வணங்கி நல்ல குணங்களையும் ஸ்பிரிச்சுவல் வெல்த்தியும் வளர்த்துக்கிறோம். ஃபைனலா கடைசி 3 நாள் சரஸ்வதியை வணங்கி உண்மையான ஞானத்தை அடையிறோம். பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ். இங்க பாருங்களேன், இந்த இன்னர் ஜேர்னியோட ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் இது எவ்வளோ அழகா காட்டுது. கெட்ட குணங்களை அழிக்கிற துர்க்கையோட பவர்ல ஆரம்பிச்சு உண்மையான ஞானத்தை கொடுக்கிற சரஸ்வதியோட அருள்ல இந்த பயணம் முடியுது. சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட கடைசியில நமக்கு என்ன வெற்றி கிடைக்குது? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். விஜயதசமிங்கிறது சும்மா 10வது நாள் கிடையாது. அது அந்த 9 நாள் நடந்த இன்னர் பேட்டிலுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா ஜெயிக்கிற வெற்றி கொண்டாட்டம். இந்த உலக ஆசைகள்ங்கிற அரக்கனை நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுக்கான சிம்பல் அது. அப்போ நம்ம ஜெயிக்க வேண்டிய அந்த 10 தலை ராவணன் யாரு? அவன் வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற ஈகோங்கிற அரக்கன் தான் அவன். அவனோட 10 தலைகள் தான் இந்த காமம், கோபம், பேராசை மாதிரியான குணங்கள். இதையெல்லாம் ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அப்போ இனிமேல் ஒரு பண்டிகையை நீங்க கொண்டாடும்போது அது வெறும் சடங்கு இல்லைங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேப், உங்களை நீங்களே பெட்டர் ஆக்கிக்க ஒரு சான்ஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய இந்த இன்னர் ஜேர்னில நீங்க முதல்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த ராவணன் யாரு? இல்ல நீங்க முதல்ல ஏத்தணும்னு ஆசைப்படுற அந்த அக விளக்கு எது? யோசிச்சு பாருங்க.